சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் விடுதியில் தங்கி 2ஆம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவி ஒருவர் அதே கல்லூரியில் பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவரை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. திங்கட்கிழமை இரவு உணவருந்திய பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் இருவரும் தனிமையில் பேசி வந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் இருவரும் பேசிக் கொண்டிருந்த காட்சியை வீடியோ எடுத்து மிரட்டியதுடன் ஆண் நண்பரை விரட்டிவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அழைக்கும் போது வரவில்லை என்றால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவோம் என மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி நீண்ட ஆலோசனைக்கு பின் செவ்வாய்க்கிழமை இரவு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வந்த போலீசார் முதற்கட்டமாக விடுதி வாயில் மற்றும் வளாகத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இரவு காவல் நிலையிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி அடையாளம் காட்டிய ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகங்களில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளாகவே மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதற்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விசாரணை வெளிப்படையாக நடைபெற வேண்டும் என்றும் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வலியுறுத்தினர். இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொறியியல் பட்டப்படிப்புல தலை சிறந்து விளங்குற அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கேம்பஸ்குள்ளேயே ஒரு பெண் என்பவள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னா தமிழக காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிருக்கு? அதே போல பல்கலைக்கழகங்கள் அதனுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்திருக்கான்ற ஒரு கேள்வியை நாங்க எழுப்ப விரும்புகிறோம். இந்த விஷயத்துல தமிழக அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் முதல்ல என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கின்றத மக்கள் மத்தியில சொல்லணும். கல்வி நிர்வாகம் என்பது என்ன நடந்தது அப்படின்றத வெளியில சொல்லல. இங்க கல்லூரியை விட்டு செல்லக்கூடிய மாணவர்கள் கிட்ட கூட ஒரு 2-3 மாணவர்கள் கிட்ட கேட்கும் போது உள்ள என்ன நடந்தது அப்படின்றது கூட மாணவிகளுக்கு தெரியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்றது பூசி மொழிகக்கூடிய வேலையை கல்லூரி நிர்வாகம் என்பது செய்யுது. குற்றவாளியை உடனடியாக கைது பண்ணணும். தமிழக அரசும் குற்றவாளி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து இந்த விரும்பத்தகாத சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கமளித்துள்ளது. குற்றவாளிகளை விரைவில் கண்டறிந்து கைது செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் சக மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.